புதுசா இருக்கு. நீங்க சும்மா இருங்க. சந்தோஷ், இவரு இத மட்டும் தான் சாப்பிடணும், வேற எதையுமே சாப்பிடக்கூடாது. வெளியிலயும் எதுவும் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு இதை சாப்பிட்டாச்சுன்னா அடுத்தவர் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணும். முக்கியமா ஸ்நாக்ஸ் நாட் அலவுட். ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாச்சே. இந்த விஷயத்துல இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. டேய், நீ சும்மா இரு. ஆமா, நான் ஏன் வெளியில எதுவுமே சாப்பிடக்கூடாது? மறந்துட்டீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நைட்டு நீங்க துடிச்சத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுவா? ஆமா ஆமா. ஆமா, இதுல என்ன இருக்கு? குட்டி பாக்ஸ்ல தயிர் சாதம் வச்சிருக்கேன். தயிர் சாதமா? சிஸ்டர், இதே குட்டி பேக், இதுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸா? அதானே. அது எப்படிங்க எனக்கு பத்தோம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு ஃபுல்லா அந்த தயிர் சாதம் மட்டும்தான். இது போதும் உங்களுக்கு. டேய், என்னடா இது? நான் என்ன நண்பா பண்றது? உனக்கு இன்னைக்கு விதிச்சது இதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நண்பா, சிஸ்டரோட கவனிப்புலாம் பலமா இருக்கு. என்ன விஷயம் நண்பா? என்ன பலமா இருக்கு? இந்த டிஃபன் பாக்ஸா? பாரு, வெயிட்டே இல்ல. இதெல்லாம் எனக்கு ஸ்நாக்ஸ் கூட பத்தாதுடா. அதான் யோசனையா இருக்கு. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? டேய், நீ சொல்றது எனக்கு புரியலடா. டேய், உனக்கு ஆளும் சொத்தும் தாண்டா பெருசா இருக்கு. ஆனா நீ யோசிக்கிறதுலாம் ரொம்ப சின்னதா இருக்கு. டேய், நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால விடுறேன். இல்லனா இப்படி சொன்னதுக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன். அதே மாதிரிதான்டா, நீ நண்பனா போனதுனாலதான் நானும் வாயில பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா அவ்வளவுதான். என்னடா அவ்வளவுதான்? என்ன என்ன பண்ணுவ? ஏய், பாத்து போட. உன்கிட்ட போய் பொறுப்பா மது ஒப்படைச்சிருக்கா பாரு, அவளை சொல்லணும். நண்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருடா. சிஸ்டருக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை இருந்தா நீ வயிறு சரியில்லாம நைட்டு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி இப்படி சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க. எத்தனை பொண்டாட்டிடா இப்படி புருஷனுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க? நல்லா யோசிச்சு பாரு. இதே அப்புறம் நான் இருந்திருக்கணும். நான் வயிறு சரியில்லைன்னு சொன்னா அவன் என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா? கண்டதே வயிறு முட்டை தின்னுட்டு வயிறு சரியில்லைன்னு சொல்லி என் உயிரை வாங்குறேன்னு வீட்டுக்குள்ள உள்ளே விட மாட்டான். ஆனா சிஸ்டர் அப்படி இல்லை நண்பா. உன்னை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்றாங்க. நீ லேட்டா கல்யாணம் பண்ணாலும் நல்ல பொண்ணா உனக்கு அமைஞ்சிருக்காங்க. உனக்கு ஏத்த பொண்ணா சிஸ்டர். அதுவும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி. அதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றான். டேய், ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்றாங்களோ இல்ல ஒய்ஃப்ன்றதுனால பண்றாங்களோ, பண்றாங்கல்ல, ஒரு அக்கறை இருக்குல்ல, அதை ஒத்துக்க நண்பா. ஒத்துக்கிறேன், அக்கறை இருக்கு நண்பா. அது அக்கறை மட்டும் இல்ல, அதுதான் காதல். அது வேற, இது வேற. சான்ஸ் கிடைக்குதுன்னு தப்பா பேசாத. எது தப்பா பேசுறேனா? டேய், நீங்க ரெண்டு பேரும் புருஷ மொட்டாட்டிடா. அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்காக அவங்க என் மேல காட்டுற அக்கறைக்கெல்லாம் காதல் கீதல்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத நண்பா. அவங்க உனக்காக பார்த்து பார்த்து செய்யற மாதிரி நீ அவங்களுக்காக செய்யணும் நண்பா. நீ சொன்ன மாதிரி அவங்க எனக்காக யோசிக்கிறது உண்மைதான்டா. ஆனா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத எவ்வளவு ஆச்சுன்னு? 80 ரூபாமா? நான் கொடுக்குறேன். ஐயோ, கேஷ் கொண்டு வரல. நானே கொடுத்துறேன். ஐயோ, பேலன்ஸ் இல்லையே. இப்ப என்ன பண்றது? கையில பர்ஸும் எடுத்துட்டு வரலையே. அண்ணா, ஒரு நிமிஷம்.
எனக்கு ஒரு 500 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறியா? என்னாச்சுக்கா? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லடா. என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, அதான். ஐயோ, இளநிக்கு பணம் கொடுக்கறதுக்கு கூட அவங்க கிட்ட காசு இல்லையே. ச்சே, இத பத்தி நாம யோசிக்கவே இல்லையே. ச்சே. பாத்தியா, இதைத்தான் சொல்றேன். அவங்களுக்கு என்ன வேணும்னு நீயும் யோசிக்கணும் நண்பா. ஆமாண்டா, நான் தப்பு பண்ணிட்டேன் நண்பா. பரவாயில்ல விடு, நடந்த வரைக்கும் போட்டோம். இனிமேலாவது சிஸ்டருக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு அதை செய். டேய், இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ற. இப்ப நான் என்ன செய்யணும்? அப்படி கேளு. நீ என்ன பண்ற, ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போற. டேய், சூப்பர் சூப்பர் ஐடியாடா. நிச்சயம் வாங்கிட்டு போறேன். மல்லிகைப்பூ அவளுக்கு, அல்வா எனக்கு. சுத்தண்டா, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு நிஜமாவே புரியலையா? இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றது டோட்டல் வேஸ்ட் நண்பா. சரி, சிஸ்டர் கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னீங்க, அந்த விஷயத்தை நீ பாத்துக்கிறியா இல்ல அதையும் நானே உனக்கு சொல்லணுமா? சரி, நானே சொல்றேன். நீ என்ன பண்ற, நம்ம அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லி சிஸ்டர் அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வண்டியை ஓட்டு.